அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 11 விஞ்ஞான பாடத்திலே முதலாவது அலகிலே தாவர இழையங்கள் விலங்கு இழையங்கள் என்ற அந்த தலைப்பிலே நாங்கள் தாவர இழையங்கள் தொடர்பாக முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போது விலங்கு இழையங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவர்களே கவனிங்க. விலங்கு இழையங்கள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் குறிப்பாக முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் ரைட், விலங்குகளை நம்ம ரெண்டாக பிரிப்போம் தானே. ஒன்று முள்ளந்தண்டிலி, அடுத்தது முள்ளந்தண்டுளி. முள்ளந்தண்டிலி விலங்குகளை நம்ம ஒரு பக்கம் வச்சிருவோம், அது கொஞ்சம் தாழ்வகை தானே. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளுக்கு வருவோம். முள்ளந்தண்டுள்ள விலங்குகளை பொறுத்தவரையில் பிள்ளைகள், அந்த முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் காணப்படுகின்ற விலங்கு இழையங்களைத்தான் நாங்கள் இந்த பாடத்துக்குள்ளுக்கு விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக விலங்குகள்னு எடுத்துக்கொள்கிற நேரத்தில் விலங்குகளில் பொதுவாக 210 வகையான கலவகைகள் மனித உடலில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கான். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்புகளில் தாவர இழையங்கள் தொடர்பாக முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த வீடியோக்களை பார்த்து கொள்ளாத மாணவர்கள் யாரும் இருந்தால் அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இன்றைக்கி நாங்கள் விலங்கு இழையங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். தாவரத்தை போல விலங்குகின்ற உடல்லையும் பல்வேறுபட்ட கலவகைகள் சேர்ந்து இந்த உடலை ஆக்கி இருக்குது. அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 11 விஞ்ஞான பாடத்திலே முதலாவது அலகு தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும். அந்த தலைப்பிலே நாங்கள் தாவர இழையங்கள் தொடர்பாக பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோக்களை பார்க்காத பிள்ளைகள் யாரும் இருந்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை பார்த்து கொண்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இதில் நாங்கள் விலங்கு இழையங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். தாவரத்தை போல விலங்குகின்ற உடலும் பல்வேறுபட்ட கல வகைகள் சேர்ந்து உருவாகி இருக்குதாம். தாவரங்கள்ற உடலை போலம் விலங்குகின்ற உடலும் பல்வேறு விதமான கல வகைகள் இழையங்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட பாருங்க பிள்ளைகள், கிட்டத்தட்ட எத்தனை வகையான கலங்கள் காணப்படுதாம் மனித உடலில்? ரைட், பாருங்க 210. எத்தனை வகையான? 210 வகையான வேறுபட்ட கலவகைகளை கொண்டுதான் மனிதன் உடல் ஆக்கப்பட்டிருக்குது. 210 வகையான கலங்கள் மனுஷன் உடம்புல இருக்குதா. பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை நம்ம தாவர இழையங்களுக்கும் பார்த்தோமா இல்லையா? தாவர உடலில் காணப்படுகின்ற குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை செய்வதற்காக சிரத்தல் அடைந்ததும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அது தாவர இழையம். விலங்கு இழையம்னு வார நேரத்தில் நம்ம எப்படி சொல்கிறோம்? பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படுகின்றதும் குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்கின்ற அதற்கான சிறப்பியல்புகளை கொண்டிருக்கின்ற இசைவாக்கம் அடைஞ்சிருக்கின்ற
ஒரு பொது உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட கலங்களின் கூட்டத்தை நம்ம விலங்கிழையம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட விலங்கிழையம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாப்புல நீங்கள் இந்த வரைவிலக்கணத்தை கொடுக்கணும். இப்படி ஒரு டியூட்டை நாங்கள் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? இந்த டியூட் கையில் இல்லாத பிள்ளைகள் இந்த டியூடை வந்து நீங்கள் என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணி இந்த டியூடை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். அப்போ இந்த டியூடை கையில் வச்சு கொண்டு தான் நீங்கள் படிக்கணும். பாருங்கள், இதில் விலங்கிழையங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி உண்டு கேட்க இல்லை. ஆனால் இதில் கேட்டுக்கிறாங்க விலங்கிழையங்களின் வகைகள் எவை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இப்போ இதில் நாங்கள் விலங்கிழையம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி நாங்கள் விட கொடுப்போம்? பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படக்கூடியதும் பல்கல விலங்குகளின் உடலில் காணப்படக்கூடியதும் ஒரு தொழில் அல்லது பல தொழில்களை செய்வதற்கான இசைவாக்கத்தை சிறப்பியல்பை கொண்டதும் அதே நேரம் ஒரு பொது உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான கலங்களின் கூட்டம் விலங்கிழையம் எனப்படும் சொல்லி இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்கண்டா விலங்கிழையங்களின் வகைகளை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்குரிய விடையை நம்ம பார்த்து கொண்டு வருவோம். ரைட், இப்போ பாருங்கள் பிள்ளைகள், பல்கல விலங்குகள உடலில் காணப்படுகின்றது குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய பொது தோற்றுவாயை கொண்ட கலங்கள் கூட்டம்தான் விலங்கிழையம் நம்ம சொல்கிறோம். இந்த விலங்கிழையங்களை வகைப்படுத்த சொன்னால் எத்தனை வகையாக நாங்கள் வகைப்படுத்துகிறோம் பாருங்கள். முதலாவது மேலணிழையம் அப்படின்னு சொல்கிறோம், ரெண்டாவது தொடுப்பிழையம்னு சொல்கிறோம், மூன்றாவது தசை இழையம்னு சொல்கிறோம், நாலாவது நரம்பிழையம்னு சொல்கிறோம். ரைட், விலங்குகின்ற உடலில் பல வகையான விலங்கிழையங்கள் காணப்படுது. இருந்தாலும் அடிப்படையில் நாங்கள் இந்த 4 விதமான இழையங்களாகத்தான் முதல்ல வகைப்படுத்துகிறோம். அப்போ விலங்கிழையங்களை அடிப்படையாக எத்தனையாக வகைப்படுத்தலாம்னு கேட்டால் பிள்ளைகள் இந்த 4 தான் விலங்கிழையத்திற அடிப்படையான வகைகள். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? மேலணிழையம், தொடுப்பிழையம், தசை இழையம், நரம்பிழையம். இந்த 4 தான் விலங்கிழையங்கள்ற அடிப்படையான இழையங்கள். இதில் ஒன்னொன்றுக்குள்ளுக்கும் வகைகள் இருக்குது. அதில் நம்ம இப்போ முதலாவது இந்த மேலணி இழையம் தொடர்பாக பார்க்க போகிறோம். இந்த மேலணி இழையம் தொடர்பாக நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிக்சர் ஒன்று காட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு மனுஷண்ட உடல் தோற்றத்தை உங்களுக்கு காட்டி அதில் என்னென்ன இழையங்கள் எந்தெந்த இடங்களில் காணப்படும்ன்ற மாதிரி அவங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். நரம்பிழையம், நரம்பிழையம் எங்கே இருக்குது? நரம்பிழையம் மூளையில் முன்னானில் உடல் முழுக்க இந்த நரம்பிழையம் காணப்படுது. இப்போ நரம்பிழையம்னு மூளையை காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி தசை இழையத்தில் ஒரு வகையான இதய தசை இழையம் எங்கே இருக்குது? இதயத்தில் காணப்படுது. அது மாதிரி தசை இழையத்தில் இன்னொரு வகையான மளமளப்பான தசை இழையம் எங்கே காணப்படுது? சிறுகுடலில் காணப்படுது. அது மாதிரி மேலணி இழையம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. மேலணி இழையம் எங்கே காட்டுக்கிறாங்க? தோலை காட்டியிருக்கிறாங்க மேலணி இழையம். அது மாதிரி வன்கூட்டு தசை இழையம்னு ஒரு இழையத்தை காட்டிருக்கிறாங்க. அந்த கையில் பாருங்கள், இந்த இடத்துல இருதலை தசை, முத்தலை தசை, அந்த தசையில் வன்கூட்டு தசை இழையத்தை காட்டிருக்காங்க. அது மாதிரி என்பிழையம்னு சொல்லி என்புல காணப்படக்கூடிய இழையத்தை காட்டிருக்கிறாங்க. அதுபோல் தொடுப்பிழையம் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு வகையான தொடுப்பிழையத்தை அங்கே காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி பாருங்கள் பிள்ளைகள், இப்படி எங்களோட உடலில் பொதுவாக இந்த இழையங்கள் ஒன்றொன்றும் எந்தெந்த இடங்களில் காணப்படுதுன்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு படம் ஒன்றை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க பிள்ளைகள். நாங்கள் தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் மேலணி இழையம் தொடர்பாக முதலாவது பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், இழையங்கள்ன்ற பிரதானமாக இழையங்களை நம்ம 4 வகைப்படுத்தணும். அந்த 4 வகையில் முதலாவது வகை தான் என்னது? மேலணி இழையம், எபித்தாலியல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். மேலணி இழையம். இந்த மேலணி இழையம் எங்கே காணப்படுகுதுன்னு பார்த்தோம்னா மேல் அணி, மேலே மூடி இருக்கிற மேலணி, மேலே இருக்கிற ஒரு படை எந்த மேற்பகுதியை மூடி இருக்குது? ரைட், முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் எல்லா மேற்பரப்புகளும், அதாவது உடலின் புறமேற்பரப்பு, உடலின் அகமேற்பரப்பு. முள்ளந்தண்டிலி விலங்குகளை நம்ம இந்த இடத்துல பேசல, முள்ளந்தண்டுளி விலங்குகளில் தான் இந்த மேலணி இழையத்தை பற்றி பேசுகிறோம்.
மேலணி இழையம்டா எங்கே அது காணப்படும் அப்படின்னா அது முள்ளந்தண்டுளி விலங்குகளோட புறமேற்பரப்புனா வெளிமேற்பரப்பு. இப்போ மனுஷன்ட வெளிமேற்பரப்பை மூடி இருக்குது எது? தோல். அப்போ இந்த தோல் ஒரு மேலணி இழையம். அது மாதிரி அகமேற்பரப்பு. அகமேற்பரப்புண்டா என்னது? உடம்புக்கு உள்ளுக்கு இருக்கிற மேற்பரப்புகள், அதாவது வாய்க்குழியில் ஆரம்பித்து குதத்தில் முடிவடையக்கூடிய ஒரு குழாய் இருக்குது. அதை நம்ம உணவு கால்வாய்ன்னு சொல்கிறோம். இந்த உணவு கால்வாய் வழியே உணவு தொட்டுக்கொண்டு போவதா இல்லையா? நீரோ உணவுப் பொருட்களோ அது அப்படியே அந்த கால்வாயால் போகுது. அப்போ அது எங்கெல்லாம் தொட்டுக்கொண்டு போகுதோ அந்த ஏரியா எல்லாத்தையுமே கவர் பண்ணி இருக்கிறது மேலணி இழையம். அது மாதிரி சுவாச தொகுதி எடுத்துக்கொண்டோம்டா மூக்கு குழியில் ஆரம்பித்து சிற்றறைகளில் முடிவடையதா இல்லையா? அப்போ அந்த பாதை அப்படியே நீங்கள் வழி எங்கெல்லாம் தொட்டு கொண்டு போகுதோ அதெல்லாம் மூடி இருக்கிறது மேலணி இழையம். அது மாதிரி குருதி சுற்றோட தொகுதி இதயத்திலேருந்து குருதி உடம்பு முழுக்க சுற்றியோடுது, அந்த குருதி குழாய்களை மூடி இருக்கிறது மேலணி இழையம். அதுபோல் சிறுநீர் சனனி வழின்னு சொல்கிறோம். சிறுநீர் கழிக்கிறதுக்கு அது மாதிரி இனப்பெருக்க செயற்பாடுகளுக்காக காணப்படக்கூடிய அந்த பாதை, ரைட்? குழந்தை கர்ப்பப்பையில் குழந்தை இருந்து அந்த குழந்தை வருகின்ற அந்த பாதை, இந்த சிறுநீர் சனனி வழியை முழுமையாக மூடி இருக்கிற இடம் அது மேலணி இழையம். இப்படி பிள்ளைகள் உடம்பு முழுக்க உடலுக்கு உள்ளுக்கு அகமேற்பரப்புகள் இருக்குது. அந்த அகமேற்பரப்புகளை மூடி இருக்கிறது மேலணி இழையம். அப்போ மேலணி இழையம்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு எப்படி சொல்லலும் பாருங்கள். முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் எல்லா புற அக மேற்பரப்புகளையும் போர்த்தி இருக்கின்ற இழையம் மேலணி இழையம் என்று சொல்லலுமா இல்லையா? சொல்லலாம். ரைட். சில மேலணி இழையம் தனிக்கலப்படையாலானது, சில மேலணி இழையம் பல்கலப்படையானது. சில மேலணி இழையம் தனிக்கலப்படை, சில மேலணி இழையங்கள் பல்கலப்படையால் ஆக்கப்பட்டதாக காணப்படுதாம். அப்போ இந்த தனிக்கலப்படையால் மேலணி ஆக்கப்பட்டிருந்தா அதை நம்ம தனிக்கல மேலணின்னு சொல்லுவோம். பல்கலப்படை படைப்படையாக அந்த கலங்கள் அடுக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் படை கொண்ட மேலணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் மேலணி இழையங்கள் பல வகைகள் காணப்படுது. இந்த மேலணி இழையத்தின் இயல்புகளை நாங்கள் பொதுவாக பார்த்தோம் சொன்னால், முதலாவது நமக்கு ஒரு கோட்டு படம் ஒன்று தந்திருக்காங்க பிள்ளைகள். இந்த கோட்டு வரிப்படத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், ரைட்? இது மேலணி இழையம். ஒரு மேலணி இழையத்தில் அடித்தளம் மென்சவுண்டு ஒன்று காணப்படும். அந்த அடித்தள மென்சவில் கலங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். அந்த கலங்களுக்குள்ள கரு காணப்படும். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று காட்டினாங்கண்டா இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது மேலணி இழையம். ஒரு அடித்தள மென்சவுண்டு இருக்குது. அதுக்கு மேலே இந்த கலங்கள் காணப்படுது போல. இந்த கலங்கள் ரொம்ப நெருக்கமாக, களத்தில் வழி இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இப்படி இந்த கலங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு அங்கால இருக்கிறது இது அடுத்த கலப்படை. இது மேலுக்குள்ளதல்ல, இதுக்கு பின்னால் இருக்கிறது. இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது நம்ம கொஞ்சம் மேலேருந்து பார்க்குற டைமில் நமக்கு இப்படி தெரியுது. ஆனால் இது மேலுக்குள்ளது அல்ல. மேலே இருந்தால் அது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு அடித்தள மென்சாவும் அந்த மென்சாவில் இப்படி ஒரு கலப்படை காணப்படுது. அந்த கலப்படைக்கு மேலுக்கு இது அடுத்த கலப்படை, அந்த கலப்படைக்கு மேலுக்கு இது அடுத்த கலப்படை, ரைட்? இப்படி இப்படி காணப்பட்டால் இது மேலுக்கு அடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது மேலுக்கு இல்லை, பின்னால் உள்ளது. நம்ம கொஞ்சம் முன்னுக்கு மேலேருந்து பார்க்குறதுல நமக்கு இப்படி தெரியுது, ரைட்? எனவே ஒரு அடித்தள மென்சவில் அடுக்க ரொம்ப நெருக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டதாக இந்த மேலணி இழையம் காணப்படுது. அப்படியும் மேலணி இருக்குது, படை கொண்ட மேலணி கலங்கள் அப்படியும் இருக்குது. ஆனால் இந்த படம் படை கொண்டதல்ல, இது படை கொள்ளாத தனிக்கல மேலணி. சரிதானே பிள்ளைகள்? ஓகே. இப்போ இதில் பாருங்கள், தொடர்ந்து இந்த மேலணி இழைய கலங்களில் கரு காணப்படுது, அடித்தளம். அப்போ அடித்தளம் மென்சவ் ஒன்றில் கலங்கள் அடுக்கப்பட்டு இப்படி கருவை வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துடணும், இது மேலணி இழையம். இது என்ன இழையம்? மேலணி இழையம்ன்றது ஞாபகத்துக்கு வந்துடணும், ரைட்? இப்போ இந்த மேலணி இழையம் சம்பந்தமான சில இயல்புகளை சொல்லிருக்காங்க பாருங்கள். மேலணி இழைய கலங்கள் அடித்தள மென்சாவில் காணப்படும். இது ஒரு சிறப்பியல்பு. மேலணி இழையங்களில் சிறப்பியல்பு அடித்தள மென்சாவில் காணப்படும். கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும், இடைவெளி காணப்படாது, நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். குருதி வளங்களுடன் தொடர்பற்றவை. குருதி விநியோகம் இந்த கலங்களுக்கு இல்லை.
அப்போ குருதி விநியோகம் எங்கே இருக்குது? அடித்தள மென்சவ்வுக்கு குருதி கிடைக்கும். அடித்தள மென்சவ்வு தான் இந்த கலங்களுக்கு போஷணையை கொடுக்குது. அந்த கலங்களுக்கு குருதி விநியோகம் இல்லை. அடித்தள மென்சவ்வுக்கு குருதி விநியோகம் உண்டு, அடித்தள மென்சவ்வு போஷணை கொடுக்கும். ஆனால் நரம்பு விநியோகம் காணப்படுது. நரம்பு விநியோகம் காணப்படுது. சரிதானே பிள்ளைகள்? நரம்பு விநியோகம் இந்த மேலணி இழையங்களுக்கு காணப்படுது. அடுத்து நாங்கள் பார்க்குறோம், மேலணி இழையங்கள் கலங்களின் வடிவம் மற்றும் கலப்படைகளின் எண்ணிக்கை என்பவற்றிற்கேற்ப வகைப்படுத்தப்படும் மேலணியத்தில் அமைவிடங்களை கீழே தந்திருக்காங்க. அப்போ கவனிங்க பிள்ளைகள், அப்போ இந்த மேலணி இழையம் வகைப்படுத்தப்படுதாம். எப்படி? அதில் காணப்படக்கூடிய கலங்களோட எண்ணிக்கை அது மாதிரி அதன் வடிவத்துக்கு ஏற்ப மேலணி இழையங்களை வகைப்படுத்துகிறாங்க. இதில் வகைகள் சம்மந்தமாக உங்களுக்கு டீப்பான நாலேஜ் தேவையில்லை. இருந்தாலும் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிள்ளைகள் பாருங்கள். ரைட், இது ஒரு அடித்தள மென்சவ் உண்டால் இதில் இப்படி மெல்லியதாக இப்படி செதில், மீனில் எப்படி செதில் காணப்படுமோ அந்த மாதிரி மெல்லியதாக இப்படி காணப்பட்டால் இதை நம்ம சொல்லுவோம் என்னென்னு கேட்டால் செதில். இந்த இடத்துல கறி இருக்குது, அதில் கறி இருக்கிற இடம் கொஞ்சம் அப்படி பெருசாக இருக்கும். ரைட், செதில் மாதிரி அடித்தள மென்ஸோடு ஒட்டி கொண்டதாக இருந்தால் இதை நம்ம செதில் மேலணி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் சில மேலணி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு கன உருவான ஷேப்பில் கலங்கள் இப்படி காணப்படும். இப்படி காணப்பட்டா பிள்ளைகள் இதை நம்ம சொல்லுவோம் கன மேலணி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கன மேலணி. இது கரு, ரைட், கன மேலணின்னு சொல்லுவோம். அதை விட இந்த மேலணி கொஞ்சம் இப்படி இப்படி நீளமாக உயரமாக இப்படி காணப்பட்டால் இதை வந்து நம்ம கம்ப மேலணி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பெருசு பெருசாக நீளமாக இருக்கிற கலங்கள் கம்ப மேலணி சொல்லுவோம். ரைட், அது மாதிரி படை கொண்டதாக காணப்பட்டால் இதுக்கும் கரு இருக்கும், எல்லாத்துக்கும் கரு இருக்கும், மேலணி இலைங்கள் எல்லாத்துக்குமே கரு இருக்குமே. படை கொண்ட மேலணி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கலப்படை இப்படி இருக்குது பிள்ளைகள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலுக்கு அடுத்த கலப்படை இருக்கும். இது மேலுக்குள்ளதா, இது மேலுக்குள்ளது. அதுக்கு மேலுக்கு அடுத்த கலப்படை இப்படி இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதை படை கொண்ட மேலணின்னு சொல்லுவோம். அதுலேயும் எல்லாத்துலேயும் கரு காணப்படும். ரைட், படை கொண்ட மேலணி. அப்போ இப்படி மேலணி இழையங்கள் அதன் வடிவம் அது படை கொண்டதா தனிக்கலப்படையால் ஆனதான்றதை பொறுத்து அது பல வகையாக காணப்படுகிறது. அவ்வளோ டீப்பாக அவங்களுக்கு தேவையில்லை, சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். ரைட், இப்போ தொடர்ந்து நாங்கள் வருவோம் பிள்ளைகள். இந்த மேலணி இழையங்கள் காணப்படுகின்ற இடங்கள் எங்கெங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே காணப்படுதாம் பாருங்கள் பிள்ளைகள். முதலாவது குருதி மயிர்குழாயின் சுவர். நம்ம சொன்ன இதயத்திலிருந்து குருதி வந்து குருதி குழாய்களுக்குள்ளால் சுற்றி ஓடுதுன்னு சொல்லி அந்த குருதி நாடிக்குள்ளால் போயிட்டு குருதி மயிர்த்துளை குழாய்களால் போயிட்டு திரும்ப அது சேர்ந்து நாளமாக வந்து இதயத்துக்கு வந்து இப்படி குருதி குழாய்க்குள்ளால் சுற்றி ஓடுது. அப்போ அந்த குருதி குழாய்கள உள் மேற்பரப்பை எது மூடி இருக்குது? குருதி எதை தொட்டு கொண்டு போகுது? மேலணி இழையத்தை தான் தொட்டு கொண்டு போகுது. அப்போ குருதி குழாய்கள உள் மேற்பரப்பில் மேலணி இழையம் காணப்படுது. அது மாதிரி சுரப்பிகள், தைராய்டு சுரப்பி, வியர்வை சுரப்பி, நெய் சுரப்பி, முளை சுரப்பி, தாய்ப்பால் சுரக்கிற இப்படி என்ன சுரப்பியாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஆக வெளியால் இருக்கிறது வந்து அது மேலணி இழையம்தான் காணப்படுது. அது மாதிரி மூக்குக்குழியின் படலம், சுவாச பாதையில் மேலணி இழையம் இருக்குது. சிறுநீர் பையின் சுவர், சிறுநீர் எங்கே தொட்டு கொண்டிருக்குதோ அந்த இடத்துல மேலணி இழையம் காணப்படுது. தோலின் மேற்றோல், எங்களோட தோலில் மேற்றோல், தோல் 3 வகை இருக்கு இல்லையா? மேற்றோல், நடுத்தோல், உத்தோல்னு சொல்லி அதில் இந்த ஆக வெளியால் இருக்கிற இந்த மேற்றோல்லையும் என்ன இருக்குண்டா மேலணி இழையம்தான் காணப்படுகிறது. ஓகே, அப்போ மேலணி இழையங்கள் காணப்படக்கூடிய இடங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த கேள்வி இந்த டியூட் உங்களோட கையில் இருந்தால் இதை உங்களுக்கு விடைகள் எழுதலுமா இல்லையா பிள்ளைகள்? பாருங்கள், முள்ளந்தண்டுளி விலங்குகளின் அகப்புற மேற்பரப்புகளை போர்த்தி காணப்படும் இழையம் எது? என்ன பிள்ளைகள், இந்த டியூட் கையில் இருந்தால் நீங்கள் விடையை இப்போ உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். மேலணி இழையம், அகப்புற மேற்பரப்புகளை போர்த்தி இருக்கும் இழையம் மேலணி இழையம். மேலணி இழையத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? நான் சில உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா? என்னது? செதின் மேலணி, கன மேலணி, அது மாதிரி கம்ப மேலணி, படை கொண்ட மேலணி. ரைட், இப்படி மேலணி இழையத்தை வகைப்படுத்தலாம். அப்போ இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விட எழுத முடியுதா இல்லையா பிள்ளைகள்? ரைட்.
அது மாதிரி மேலணிலத்தின் இயல்புகள் எவைன்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விட எழுதலாமா இல்லையா? அடித்தளம் மென்சவு காணப்படும், கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும், கலத்தில் கரு காணப்படும், குருதி விநியோகம் இல்லை, அடித்தள மென்சவு போசனை வழங்கும், நரம்பு விநியோகம் உண்டு, பல்வேறு வடிவங்களில் காணப்படும். இதெல்லாம் இயல்புகள் பிள்ளைகள். அதாவது மேலே இணையம் காணப்படும் இடங்களை வேண்டி கேட்குறாங்க. இப்போ சொன்னோம் இல்லையா இடம்? குருதி குழாய் சுவர், குருதிக்கலன்கள உட்பக்க சுவரில் காணப்படுது. அது மாதிரி சுவாச மேற்பரப்பை பொறுத்து இருக்குது. சமீபாடு தொகுதி சிறு உடலில் உட்பகுதியில் இருக்குது, இறப்பையில் உட்பகுதியில் இருக்குது. அது மாதிரி சுரப்பியலில் காணப்படுது. இப்படி ஏராளமான இடங்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்து கேட்குறாங்க பிள்ளைகள் மேலணியத்தில் தொழில் என்னண்டு. அதுக்கு நாங்கள் ஒரு தீவுடுக்கு போய் வருவோம். பாருங்கள், மேலணிலயத்தில் தொழிலை கேட்டாங்கடா பிள்ளைகள். மேலணிலயங்கள் அடிப்படையான 5 தொழிற்பாடுகளை மேற்கொள்ளுது. இந்த 5 தொழில்களும் மிக முக்கியமான தொழில்கள். கவனிங்க பிள்ளைகள், மேலணிலயம் எத்தனை தொழிலை செய்து? 5 விதமான தொழிற்பாடுகளை மேற்கொள்ளுது. முதலாவது என்ன சொல்கிறோம்டா? பாதுகாப்பை வழங்கல். கடைசி தொழிலை சொல்கிறாங்க, பாதுகாப்பை வழங்கல். அது என்ன பாதுகாப்பு? எப்படியான பாதுகாப்பு? எல்லா சுயாதீன மேற்பரப்புகளையும் மேலணி நிலையம் போர்த்தி இருக்கா இல்லையா? எல்லா சுயாதீன மேற்பரப்புகளையும் மேலணி நிலையம் போர்த்தி இருக்குது, அகப்புற. அப்போ மேற்பரப்புகளை போர்த்தி இருக்கிறதால அது பாதுகாப்பை கொடுக்குது. எதுலேருந்து பாதுகாப்பை கொடுக்குது? நோவு, அமுக்கம் இல்லையா, இந்த மாதிரியானதுலேருந்து பாதுகாப்பை கொடுக்குது. அதுபோல் நுண்ணங்கியிடமிருந்து பாதுகாப்பை கொடுக்குது. இப்படி உராய்வுலேருந்து பாதுகாப்பை கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்த வெளி தோல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த கை வந்து எதிலையாவது உரசுப்பட்டுச்சுன்னா உள்ளுக்கு இருக்கிற இழையங்களில் பாதிக்கப்படும். இந்த வெளியால் அந்த தோல் வந்து நல்ல ரஃப்பாக நல்ல தடித்ததாக அந்த புறத்தோல் காணப்படுறதால அந்த உராய்வை தாக்கு பிடிக்குதா இல்லையா? அது நீங்கள் பாருங்கள், குடிக்கிறதுல எவ்வளோ கையை மேலெல்லாம் நல்லா தேய்ச்சி உறைஞ்சி குடிக்கிறீங்களா இல்லையா? அப்போ இந்த மேலே இலையம் இல்லாட்டி உங்களால் அப்படி உறைஞ்சி தேய்ச்சி குளிக்க முடியுமா? குளிக்க முடியாது. ரைட்? லேசாக எங்கேயாவது ஒரு கீறல் பட்டாலே உள்ளுக்கு இருக்கிற குருதி குழாய்கள் டேமேஜ் ஆகி குருதி வெளியில் வர பார்க்கும், மேலணி இலையம் இல்லாட்டி. அப்போ இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த பாதுகாப்பு, குறிப்பாக நுண்ணங்கி தொற்றிலிருந்து உடம்புக்குள்ளே உள்ளுக்கு இருக்கிற அங்கங்களை பாதுகாக்கிற வேலையை இந்த மேலணி இலையம் செய்து. அப்போ பாதுகாப்பை வழங்குதல்ன்றது முதலாவது தொழில், பாதுகாப்பு. ரெண்டாவது தொழில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அகத்துறிஞ்சும் தொழில். இந்த அகத்துறிஞ்சும் என்னத்தை அகத்துறிஞ்சுது? சமீபாட்டு தொகுதியில் பாருங்கள் பிள்ளைகள், சமீபாட்டு விளைவுகள் எல்லாத்தையும் அகத்துறிஞ்சு கொள்ளுது. இறப்பையில் அகத்துறிஞ்சல் நடக்குது, சிறுகுடலில் அகத்துறிஞ்சல் நடக்குது, பெருங்குடலில் அகத்துறிஞ்சல் நடக்குது. ரைட்? அப்போ இந்த சிறுகுடல், குறிப்பாக சிறுகுடல், இந்த சிறுகுடலில் இந்த அகத்துறிஞ்சல் நடக்கிறது எங்கன்னு கேட்டால் அந்த சடைமுலைகள் காணப்படுறது, அது சிறுகுடல் மேலணி. சிறுகுடல் மேலணி. அப்போ இந்த மேலணி இழையங்களில் தான் அகத்துறிஞ்சல் என்ற தொழில் நடக்குது. ரெண்டாவது, முதலாவது பாதுகாப்பு, ரெண்டாவது அகத்துறிஞ்சல். மூன்றாவது என்ன சொல்கிறாங்கடா பிள்ளைகள்? தூண்டல்களை பெறுதல். தூண்டல்களை பெறுதல். என்ன தூண்டல்? நாக்கு, மூக்கு இல்லையா, தோல், இப்படி இந்த புலன் உறுப்புகள் என்ன செய்துன்னு கேட்டால் சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை எங்களோட உடலுக்கு தூண்டல்களாக வழங்குது. இப்போ எங்கேயாவது ஒரு சத்தம் ஒன்று கேட்குன்னா அது காது புலனுறுப்பாக இருந்து அதை தூண்டலை உள்வாங்கி கொடுக்குது. அது மாதிரி கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா, கண் தூண்டலை வாங்கி கொடுக்குது. அது மாதிரி மூக்கு, நாக்கு, தோல். இந்த மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மேலணி இலையம்தான், அந்த மேலணி இலையம்தான் தூண்டலை பெறுது. மூக்கில் இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய மேலணி இலையத்தால் தான் மூக்கில் மன நுகர்ச்சி நுகரப்படுது. நாக்கில் மேலணியில் இருக்கிற சுவை அரும்பர்களால் தான் சுவை உணரப்படுது. தோலால் தான் தொடுகை, ஸ்பரிசம், நோவு, அமுக்கம், சூடு, குளிர் இதெல்லாமே பெற்றுக்கொள்ளப்படுது. அப்போ இந்த தூண்டல்களை பெறுவது அப்படிங்கிறது மேலணி இலையத்தின் மூணாவது தொழில். நாலாவது தொழில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சுரத்தல். நாலாவது தொழில் என்ன? சுரத்தல் என்ற தொழிலை மேலணி இலையம் செய்து. எங்கே சுரத்தல் நடக்குது? சுவாச தொகுதியில் போர்வையிடப்பட்டுள்ள மேலணி இலையம் மூலம் சீதம் சுரக்கப்படுதான். சுவாச பாதை எப்போவுமே ஈரழிப்பாருங்க. ஏன்? அப்போ தான் ஆக்சிஜன் வாயு அந்த ஈரழிப்பில் கரைச்சி கரைய நிலையில் பரவல் மூலமாக குருதி குழாய்களுக்கு அது போகும். அப்போ இந்த ஆக்சிஜன் வாயுவை கரைக்கிறதுக்காக சுவாச மேற்பரப்பு ஈரழிப்பாக இருக்கணும்.
அந்த ஈரலிப்பு எப்போவுமே இருந்து கொண்டிருக்கணும்டா அங்கே ஒரு சீதம் சளியம் சுரக்கப்படணும். அதை நம்ம மூக்கு சளின்னு சொல்கிறோம். அந்த சளியம் ஏதாவது நுண்ணங்கி தொற்றால் அதிகமாக சுரந்துச்சுன்னா அது நம்ம மூக்கு சளி வச்சிருச்சு தடிமண் அப்படின்னு சொல்கிறோம். அது அதிகமாக சீதம் சுரக்கிறது நுண்ணங்கி நோய் தொற்றால். அப்படி இல்லாத நேரத்திலேயும் பிள்ளைகள் சீதம் சளியம் சுரக்கப்படுது. அது 24 மணி நேரம் சுரக்கப்படுது. அது எவரேஜ் அளவான அந்த அதே லிமிட்டில் தேவையான அளவு சுரக்கப்படுறதால அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சீதம் 24 மணி நேரம் சுரக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்போ இந்த சீதத்தை சுரக்கிறது யார்? சுவாச மேலணி. சுவாச மேலணி தான் அதை செய்யும். அது மாதிரி இறப்பை எச்சியில் சுரக்குது, உதரச்சார சுரக்குது. அப்போ அங்கே சுரக்கிற வேலையை செய்கிறது இறப்பையில் இருக்கிற மேலணி. ரைட், இறப்பை மேலணி. சிறுகுடல் குடற்சார சுரக்குது. அப்போ அங்கே சுரக்கிற வேலையை செய்கிறது சிறுகுடல் மேலணி. அப்போ இந்த எல்லா இடத்துலையும் சுரத்தல் என்ற தொழிலை யார் செய்கிறாண்டா? மேலணியிலேருந்தான் செய்கிறா. 5வது தொழில் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் வடிகட்டல்னு சொல்கிறோம். வடிகட்டல் எங்கே வடிகட்டல் நடக்குதாம்? ஃபில்டர் பண்ணப்படுது எங்கே? சிறுநீரகத்தில் உள்ள போமணி நுரையில் உள்ள மேலணி இழையத்தினால் குருதி வடிகட்டப்படுது. இந்த போமனின் உரை அப்படிங்கிறது நீங்கள் சிறுநீர் தொகுதி அல்லது கழிவு தொகுதிக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். இந்த கழிவு தொகுதியில் அந்த சிறுநீர் எப்படி வடிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் கவனிங்க பார்ப்போம். இப்போ கிட்னி இருக்கு இல்லையா பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்தானே கிட்னி. இந்த கிட்னி 2 பக்கத்துக்கும் இப்படி என்னது அவரை வித்து வடிவில் இந்த மாதிரி 2 கிட்னி இருக்கும். அது அப்படியே வடிக்கிற சிறுநீர் அப்படியே சிறுநீர் பைக்குள்ளே போயிட்டு இப்படி போகும். ரைட், இப்போ இதை நம்ம ஒரு கிட்னி அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிட்னிக்குள்ளுக்கு என்ன இருக்குது? பகுதி எல்லாம் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அவ்வளோ. ரைட், இப்போ இந்த ஒரு கிட்னியை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த ஒரு கிட்னிக்குள்ளுக்கும் சுமார் 10 லட்சம் என்ன இருக்குமாம்னா சிறுநீரகத்தி இருக்கும். சிறுநீரகத்தி இது சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்துக்குள்ளுக்கு இருக்கிற தொழிற்பாட்டு அலகத்தான் சிறுநீரகத்தின்னு சொல்லுவோம். தமிழில் தான் இந்த பிரச்சனை. சிறுநீரகம் சிறுநீரகத்தி. சிறுநீரகத்தின் படத்தை வரைங்கன்னா இதை வரையணும். சிறுநீரகத்தின் படம். சிறுநீரகத்தியின் படத்தை ஈனாவும் சேர்ந்து வரும். சிறுநீரகத்தியின் படத்தை வரைங்கண்டா நீங்கள் இந்த போமணி நுரையோட இருக்கிற இந்த மாதிரியான ஷேப்பை நீங்கள் படத்தை வரையணும் பிள்ளைங்க. இது இப்படி நீண்டு கொண்டு போயிட்டு ரைட் அப்படி போகும். அது நமக்கு அவ்வளோ டீப்பாக இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த இடத்துல தான் பிள்ளைகள் ஒரு குருதி குழாய் ஒன்று வருது. குருதி குழாய் ஒன்று இதுக்குள்ளுக்கு அது கிளைக்குது. குருதி மயத்துளை குழாய் இதுக்குள்ளுக்கு கிளைச்சி இப்படி வழியால் போகுது பிள்ளைகள். இதுக்குள்ளுக்கு கிளைச்சி இப்படி வழியால் போகுது. ரைட், இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த குருதி மயத்துளை குழாய் இதுக்குள்ள கிளச்சி போகிற நேரத்தில் இது குழாய் கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்னது. அப்போ இதுக்குள்ளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று உருவாகுது. அந்த ப்ரெஷரால் இதில் குருதியில் இருக்கக்கூடிய கூறுகள் இந்த புனல் மாதிரி இருக்குது இதுக்குள்ளுக்கு வடிக்கப்படுது பிள்ளைகள். ஃபில்டர் பண்ணப்படுது. யூரியா, யூரிக் அமிலம், அது மாதிரி ஏனைய உப்புக்கள், அமைனோ ஆசிட், குளுக்கோஸ், இப்படி அதிகப்படியான நீர் இதெல்லாம் ஃபில்டர் ஆகி இதுக்குள்ளே வருது. அப்போ இதால் வார அந்த ஃபில்டருக்கு தான் சொல்கிறது கலன்கோலை வடிதருவோம்னு சொல்லி. அது இதால் அப்படியே போயிட்டு திரும்ப அதில் தேவையானது மீள் அகர்த்துப்பட்டு கடைசியில் சிறுநீராக போயிட்டு சேரும். இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த இடத்துல இந்த குருதியில் இருக்கிற கூறுகளை ஃபில்டர் பண்ணி எடுக்கிற வேலை யார் செய்கிறா? இந்த போமணி நுரை. இந்த போமணி நுரை அல்லது கலன்கோளம் அப்படின்றதுக்குள்ள காணப்படக்கூடிய இந்த மேலணி இழையம்தான், போமணி நுரையில் உள்ள மேலணி இழையம்தான் அந்த கூறுகளை பிடிச்சி ஃபில்டர் பண்ணி எடுக்குது. அப்போ மேலணி இழையம் இன்னொரு தொழிலை செய்தா இல்லையா? அது என்ன தொழில் பிள்ளைகள்? அதுதான் வடிகட்டல். அதான் வடிகட்டல். அப்போ முதலாவது என்ன தொழில் சொன்னோம்? பாதுகாப்பு. ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? அகத்துறிஞ்சல். மூன்றாவது என்ன சொன்னோம்? தூண்டல்களை பெறுதல். நாலாவது சுரத்தல். அஞ்சாவது வடிகட்டல். வடிகட்டல் எங்கே நடக்குது? சிறுநீரகத்தியில். சிறுநீரகம் அல்ல, சிறுநீரகத்தியில். சிறுநீரகம்னா சிறுநீரகத்தில் வந்திருக்கும். இந்த ஈனாவை வச்சு பிடிச்சிக்கொள்ளணும். தமிழில் தான் இந்த பிரச்சனை. இங்கிலீஷில் இந்த குழப்பம் இல்லை. சிறுநீரகத்துக்கு இங்கிலீஷில் சொல்கிற கிட்னி, சிறுநீரகத்தி அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன் நெஃப்ரோன். இங்கிலீஷில் குழப்பம் இல்லை. தமிழில் சிறுநீரகம் பேரை வச்சுட்டு சிறுநீரகத்துக்குள்ளுக்கு இருக்கிற அகம், அதனால் சிறுநீரகத்தின்னு பேர் வச்சுருக்காங்க.
தமிழ் தான் குழப்பம், இங்கிலீஷ் குழப்பம் இல்லை. அப்போ சிறுநீரகத்தில் உள்ள போமனின் உரை, இந்த பாருங்கள், போமனின் உரையில் உள்ள மேலணி இழையம் குருதியை வடிகட்டி தேவையான பதார்த்தங்களை வடித்து ஃபில்டர் பண்ணி எடுக்குது. அப்போ மேலணியத்தில் தொழில்கள் எத்தனை பிள்ளைகள்? 5. பாதுகாப்பு, தூண்டல்களை பெறுதல், அகத்துறிஞ்சல், சுரத்தல், வடிகட்டல், இது 5ம் மேலணியத்தின் தொழிற்பாடுகள். இதோட பிள்ளைகள் நாங்கள் மேலணி இழையம் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். அடுத்ததாக எதுக்கு வரப்போகிறோம் என்றால் நாங்கள் தொடுப்பிழையத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், தொடுப்பிழையத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ், கனெக்ட்னா என்ன? கனெக்ட் பண்ணுற, தொடுக்கிற, ஜாயின் பண்ணுற. அப்போ கனெக்டிவ் டிஷ்யூ தொடுப்பிழையம்டா அவரோட வேலை என்ன? ஒரு இழையத்தை அல்லது ஒரு அங்கத்தை இன்னொரு அங்கத்தோடு அல்லது இன்னொரு இழையத்தோடு தொடுக்கிற வேலையை செய்கிறதால தான் இவங்களுக்கு தொடுப்பிழையம்னு பேர் வந்த. தொடுப்பிழையம்னு பேர் வந்த. அப்போ தொடுப்பிழையங்கள் எத்தனை வகையாக இருக்குதாம் சொல்லுங்கள் பிள்ளைகள் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இழையங்கள். இழையங்கள் எத்தனை வகைன்னா 4 வகை. இழையங்கள் 4 வகை. அப்படி தானே என்ன சொன்னோம்? மேலணி இழையம், தொடுப்பிழையம், தசை இழையம், நரம்பிழையம். இழையங்கள் 4 வகைன்னு பிரிக்கிறோம். அந்த இழையத்தில் 2வது வகை தான் தொடுப்பிழையம். அந்த தொடுப்பிழையத்துக்குள்ளுக்கும் 4 வகைன்னு பிரிக்கிறோம். அதில் ஒன்று என்னவாம்? தோளின் அடியில் உள்ள தொடுப்பிழையம். 2வது என்னவாம்? எண்பிழையம். 3வது என்னவாம்? கசி இழையம். 4வது குருதி. அப்போ இந்த தொடுப்பிழையங்கள் 4 வகையாக காணப்படுது. ஒன்று தோளின் அடியில் உள்ள தொடுப்பிழையம், 2வது என்பு. என்பும் ஒரு தொடுப்பிழையம் தான். என்பு அங்கங்களை தொடுத்து வச்சுதா இல்லையா? ரைட், இது ஒரு அங்கம், இது ஒரு அங்கம், அல்லது இது ஒரு அங்கம், இது ஒரு உடம்புண்டா. இந்த அங்கத்தையும் இந்த அங்கத்தையும் தொடுத்து வச்சுது என்பு, கனெக்ட் பண்ணுது. வன்கூட்டு தொகுதி என்பு கனெக்ட் பண்ணுது. அப்போ என்பும் ஒரு தொடுப்பிழையமாக காணப்படுது. அங்கங்களை தொடுத்து வச்சுது, அது மாதிரி இழையங்களை ஜாயின் பண்ணி வைக்குது. அது மாதிரி கசி இழையமும் தொடுப்பிழையம், குருதியும் தொடுப்பிழையம். இந்த தோளின் அடியில் உள்ள கொடுப்பிழையம் அப்படின்னு சொல்கிறது அது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று இல்லை பிள்ளைகள். அதனால பெருசாக நம்ம அதை அழுத்தி கூட இல்லை. அதே மாதிரி இங்கே என்பு அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு உங்களோட சிலபஸுகளுக்கு என்பை பற்றி இல்லை. கசியிலையம், கசியிலம்னா என்ன? என்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்பு இல்லை, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உடம்புல கசியிலையம் காணப்படுற இடங்கள் எங்கே? மூக்கின் நுனி, காது. நீங்கள் உங்களோட மூக்கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், மூக்கில் அடிப்பகுதி ரஃப்பாக உறுதியாக இருக்கும். நுனிப்பகுதியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது அங்கலங்களை வளையக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற என்பு, இங்கே இருக்கிறது நுனியில் இருக்கிறது கசியிலையம், அது வளைய நெளியக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி காது பாருங்கள், காதை முறுக்கி குட்டுறது. சின்னத்தில் எத்தனை குட்டு வாங்கியிருக்கேன் நாங்கள் என்ன? ரைட், அது காதெல்லாம் முறுக்கக்கூடாது பிள்ளைகள், ரொம்ப டேஞ்சரானது. காதை முறுக்கிலாம் குட்டக்கூடாது, காதலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் கூடாது, ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது. அப்போ இந்த காதில் இருக்கக்கூடிய இந்த செவிப்பறைன்னு சொல்கிற இந்த செவிப்பறை அல்ல, இந்த புறச்செவிச்சோனை, செவிச்சோனைன்னு சொல்கிறது. புறச்சோனை, செவிச்சோனை. இந்த சோனை வளையக்கூடிய மாதிரி நெளியக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ இந்த சோனையில் என்ன இருக்குது? கசியிலையம் இருக்குது. கசியிலையம் காணப்படும். அது மாதிரி இந்த ஜாயிண்டுகள், மூட்டுகள்லையும் கசியிலையங்கள் காணப்படும். மெயினாக வெளியில் தெரியக்கூடியது மூக்கின் நுனி, காது, புறச்சோனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள், மூக்குண்ட நுனியை கசியிலையத்தில் வைக்காமல் எண்பில் வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் எண்பில் வச்சா? அது மாதிரி காது கசியிலத்தில் வைக்காமல் அந்த சோனையை இதையும் எண்பில் வச்சா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். தூங்கி எலுமிச்சில் காது உடஞ்சிடும் இல்லையா? இதுக்குள்ள இருக்கிற எண்பெல்லாம் உடஞ்சிடும். இவ்வளோ மெல்லிசாக எண்பு வச்சா என்ன செய்யும்? அது பேப்பர் மாதிரி உடஞ்சிடும். அப்போ எண்பை எங்கே வைக்கலாதோ அங்கே தான் இறைவன் கசியிலத்தை வச்சுருக்கான் பாருங்கள் இல்லையா? அப்போ இது ஒரு அற்புதமான இறைவனுடைய படைப்பு. மனிதன் மட்டுமல்ல, இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு அற்புதமான படைப்பு. அப்போ இதைத்தான் நம்ம கசியிலியம் சொல்லுவோம். அதுவும் எங்களோட சிலபஸுக்குள்ள அவ்வளோ முக்கியமானது இல்லை. அப்போ இந்த தொடுப்பிழையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குருதின்ற இந்த தொடுப்பிழையத்தை தான் நாங்கள் எங்களோட சிலபஸுக்குள்ள கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம். ரைட், என்ன சொல்லியிருக்காங்க புத்தகத்தில்? வேறுபட்ட வகையான கலங்களையும் நார்களையும் கொண்டது. வேறுபட்ட கலங்களும் இருக்குது, நார்களும் காணப்படுது.
இக்கலங்கள் நார்களும் தாயத்தினுள் அமிழ்ந்து காணப்படும். ஒரு தாயம் இருக்கும், எல்லா தொடுப்பிழையங்களுக்கும் ஒரு தாயம் இருக்கும், சரிதானே? தாயத்துக்குள்ளுக்கு தான் அந்த கலங்கள் அமிழ்ந்து காணப்படும். இதற்கு நரம்பு தொடர்பும் குருதி விநியோகமும் காணப்படும். நம்ம ஏற்கனவே மேல நீளத்துக்கு பார்த்தோம் குருதி விநியோகம் இல்லைன்னு சொல்லி, ஆனால் இங்கே பார்க்குறோம் தொடுப்பிழையத்துக்கு நரம்பு தொடர்பும் குருதி விநியோகமும் காணப்படுது. தொடுப்பிழையத்தில் ஒரு வகைதான் குருதி, அதே நேரத்தில் ஏனைய தொடுப்பிழையங்களுக்கு குருதி விநியோகம் இருக்குது. விளங்காமல் தொடுப்பிழையம் 4 வகை, அதில் ஒன்று தான் குருதி. ஆனால் இந்த தொடுப்பிழையத்தில் ஏனைய இந்த 3 வகைக்கும் குருதி விநியோகம் காணப்படுது. அப்போ குருதி ஒரு தொடுப்பிழையமாகவும் இருக்குது, ஏனைய தொடுப்பிழையங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் குருதி இருக்குது. அதான் குருதியில் உள்ள விசேஷம். பாருங்கள், தொடுப்பிழையமானது உடலில் பல்வேறுபட்ட இழையங்கள் அங்கங்கள் என்பவற்றை தொடுப்பதுடன் ஆதாரத்தை வழங்குகிறது. அப்போ அந்த தொடுப்பிழையம் என்ன செய்யுது? உடலில் அங்கங்களை தொடுக்குது, அதே நேரத்தில் இழையங்களை தொடுக்குது, உடலுக்கு ஒரு ஆதாரத்தையும் வழங்குது. உதாரணமாக குருதி என்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடுப்பிழையத்துக்கு. ரைட், நம்ம 4 தொடுப்பிழைய வகையை பார்த்தோமே. ஓகே, இப்போ பிள்ளைகள் பாருங்கள், இந்த தொடுப்பிழையத்துக்குள்ளுக்கு நம்ம குருதி தான் எங்கட சிலபஸுக்குள்ளே உள்ளது. இந்த குருதியை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குருதி ஒரு விசேட தொடுப்பிழையமாகும். இந்த 4 வகையான தொடுப்பிழையங்களுக்குள்ளுக்கு குருதி ஒரு விசேட தொடுப்பிழையமாகும். ஏன்? குருதி கலங்களினால் தாயம் சுரக்கப்படாமை அதன் விசேட இயல்பாகும். குருதி களத்தில் இருக்கக்கூடிய தாயத்தை நம்ம என்ன பேர் சொல்லி அழைப்போம்? குருதி திரவ விளையம்னு அழைப்போம். அப்போ குருதி, மொத்த குருதியை நம்ம என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இந்த குருதி இழையம் அப்படிங்கிறத நம்ம 2ஆக பிரிக்கலாம். குருதி இழையம் அப்படின்றத 2ஆக பிரிக்கலாம். ஒன்று என்னது? குருதி, ஒன்று குருதி கலங்கள். குருதி கலங்கள். 2வது என்னண்டா பிள்ளைகள்? குருதி திரவ விளையம். திரவ விளையம்னு சொல்கிறோம். குருதி கலங்கள், குருதி திரவ விளையம். இந்த குருதி திரவ விளையம் என்றதான் குருதியினுடைய தாயம். குருதி திரவ விளையம்ன்றதான் குருதியில் உள்ள தாயம். அந்த தாயத்தை இந்த குருதி கலங்கள் சுரக்கிற இல்லை. இந்த குருதி கலங்களால் இந்த தாயம் சுரக்கப்படுற இல்லை. ஏனைய தொடுப்பிழையங்களில் என்ன நடக்குதுன்னா, அந்த கலங்கள் தான் அந்த தாயத்தை சுரக்கும். என்பு கலங்கள் தான் என்பை சுரக்கும். கசீலிய கலங்கள் தான் கசீலியத்தை சுரக்கும். அதாவது அந்த கலங்களால் தான் அந்த தாயம் சுரக்கப்படுது. குருதியில விசேடம் என்னன்னு கேட்டால், குருதியில் இருக்கக்கூடிய கலங்கள் குருதியில தாயத்தை சுரக்கிற இல்லை. அதான் குருதியினுடைய ஒரு தொடுப்பிழையமாக குருதியில் காணப்படக்கூடிய விசேட இயல்பு. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். மனித உடலில் பல்வேறு அங்கங்கள் இழையங்களுக்கு இடையில் உரிய தொடர்பை பேணுவதற்கு குருதி இழையம் அவசியமாக காணப்படுது. இப்போ உங்களுக்கு குருதி இழையத்தை காட்டியிருக்காங்க. இங்கே நல்ல பெருசாக அப்படி சிவப்பு கலராக பாருங்கள், இந்த வட்டத்தட்டு உருவாக காணப்படுது. என்னது இது? இந்த நடுப்பகுதி குழிவானதாகும். ரைட், இதுதான் பிள்ளைகள் சிவப்பு நிறத்தில் இருக்குது. ஆர்பிசி, ரெட் பிளட் செல்லுன்னு சொல்கிறோம். ஆர்பிசி, ரெட் பிளட் செல். இந்த ஆர்பிசி குருதியில் அதிகமாக காணப்படுறதால தான் குருதி இந்த உடனே ஆர்பிசியை தான் காட்டுறாங்க. ஆனால் குருதிக்குழுக்கு ஆர்பிசி மட்டுமா இருக்குது? இல்லை, குருதிக்குழுக்கு ஏராளமான பதார்த்தங்கள் காணப்படுது பிள்ளைகள். இப்போ நாங்கள் குருதியை கொஞ்சம் அப்படி மேலதிகமாக கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தோம்டா பிள்ளைகள், கவனிங்க. இப்போ இந்த குருதியை நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், குருதி அப்படின்றத நம்ம எத்தனையா வகைப்படுத்த போகிறோம்னா பிள்ளைகள் பாருங்கள். இந்த குருதியை நம்ம பிரிப்போம். பேசிக்காக பிள்ளைகள் குருதியை 2ஆக பிரிக்க போகிறோம். குருதியை 2ஆக பிரிக்க போகிறோம். ஒன்று என்ன? குருதி கலங்கள். இப்போ நாங்கள் பார்த்தோமே, கொஞ்சத்துக்கு முதல் பார்த்தோம் குருதி கலங்கள். 2வது என்னண்டா, குருதி திரவ விளையம் அப்படின்னு சொல்கிறோம். குருதி திரவ விளையம். குருதி கலங்களுக்குள்ளுக்கு இருக்கிற வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருதி கலங்களை நம்ம 3ஆக பிரிப்போம். குருதி கலங்களை 3ஆக பிரிப்போம். ஒன்று என்னது?
ஆர்பிசி, ரெட் பிளட் செல், செங்குளியம் அல்லது செங்குருதி கலம்னு சொல்லுவோம். ரெண்டாவது டபிள்யூபிசி, வெண்குளியம் அல்லது வெண்குருதி கலம் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது சிறுதட்டுன்னு சொல்கிறோம். என்னது? சிறுதட்டு, பிளேட்லெட்ஸ், சிறுதட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது குருதி கலங்களை நம்ம மூண்டா பிரிக்கிறோம். அதே நேரத்தில் குருதி திரவவெளியத்தை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த குருதி திரவவெளியத்துக்குள்ளுக்கு ஏராளமான கூறுகள் காணப்படுது. இதுக்குள்ளுக்கு ஏராளமான கூறுகள் கிடைக்கும். சொன்னே போகலாம். முதலாவது நம்ம சொல்லுவோம் என்ன? நீர், அதிகப்படியாக நீர் காணப்படுது. ரெண்டாவது குருதி புரதங்கள் காணப்படுது. குருதி புரதங்கள் காணப்படுது. மூன்றாவது போசனை கூறுகள் காணப்படுது. போசனை கூறுகள் குருதிக்குள்ள, குருதி திரவவெளியத்துக்குள்ள காணப்படுது. நாலாவது கழிவுப் பொருட்கள் காணப்படுது. யூரியா, யூரிக் அமிலம் போன்ற கழிவுப் பொருட்கள் காணப்படுது. அஞ்சாவது ஹோமோன்கள் காணப்படுது. ஆறாவது மருந்து, நம்ம சாப்பிட்ற மருந்து பொருட்கள் எல்லாம் குருதிக்குள்ளே தான் காணப்படும். ஏழாவது வாயுக்கள் காணப்படும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற வாயுக்கள். இப்படி ஏராளமான கூறுகள் பிள்ளைகள் குருதி திரவ வெளியத்துக்குள்ளே காணப்படுது. அதிகமான சதவீதத்தில் நீர் காணப்படும். அது மாதிரி ஏனைய கூறுகளும் குருதி திரவத்தில் காணப்படும். இப்படித்தான் குருதியை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். குருதியை ரெண்டாக வகைப்படுத்துவோம், குருதி கலங்கள், குருதி திரவ விளையம். குருதி கலங்களை மூன்றாக வகைப்படுத்துவோம், ஆர்பிசி, டபிள்யூபிசி, சிறுதட்டு. குருதி திரவ விளையத்தை வகைப்படுத்துவோம். இப்படி பல கூறுகள் கொண்டதாக குருதி திரவ விளையம் காணப்படுது பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் வரப்போகிறோம் என்னென்னு கேட்டால், குருதியின் தொழிற்பாடுகளை பார்க்க போகிறோம். ரைட். குருதிக்கு எத்தனை தொழில் சொல்கிறாங்க பாருங்கள். எத்தனை தொழில் சொல்கிறாங்க குருதிக்கு? ரைட். குருதிக்கு 3 தொழில் சொல்கிறாங்க. முதலாவது பதார்த்தங்களை கொண்டு செல்லல், ரெண்டாவது பாதுகாப்பு, மூன்றாவது ஓர் சீர்திட நிலையை பேணுதல். இப்படி 3 விதமான தொழிற்பாடுகள் குருதிக்கு காணப்படுது. குருதிக்கு 3 விதமான தொழிற்பாடுகள் காணப்படுது. ஒன்று பதார்த்தங்களை கொண்டு செல்லல். பதார்த்தங்களை கொண்டு செல்லல்னா என்ன? குருதியின் பிரதானமான தொழிலே தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எங்கே என்ன பதார்த்தம் உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகுதோ அதை ஏற்றி கொள்வார். எங்கே என்ன பதார்த்தத்தை கொடுக்கணுமோ அங்கே அந்த பதார்த்தத்தை கொடுப்பார். சுவாச தொகுதியிலிருந்து கைப்பற்றப்படுகின்ற ஆக்சிஜனை குருதி தான் ஏற்றி கொள்ளும். தேவையான இடம் எல்லாத்துக்கும் கொண்டே கொடுப்பார். சமீபாடு தொகுதியில் கைப்பற்றப்படுகின்ற போசனை கூறுகளை குருதி தான் ஏற்றுக்கொள்ளும். தேவையான இடத்துக்கு கொண்டே கொடுக்கும். ஈரலேருந்து உடைக்கப்படுகின்ற கழிவு, நைட்ரஜன் கழிவு, யூரியா, குருதி தான் எடுத்துக்கொண்டு போய் கிட்னியில் கொடுத்து ஃபில்டர் பண்ணணும். அப்போ இப்படி எங்கே என்ன கிடைச்சாலும் அதை எடுத்துக்கொண்டு தேவையான எடுத்துக்கொண்டு போயிட்டு கொடுக்குற வேலையைத்தான் இந்த குருதியை தான் பதார்த்தங்களை கொண்டு செல்லன்னு சொல்கிறோம். அப்படி கொண்டு செல்லப்படுகிற பதார்த்தங்கள் என்னென்ன? போசனை பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்படுது, சுவாச வாயுக்கள் கொண்டு செல்லப்படுது, கழிவு பதார்த்தங்கள், ஓமோன்கள், இது அனைத்தும் கொண்டு செல்லப்படக்கூடிய பதார்த்தங்கள். ரெண்டாவது சொல்கிற பாதுகாப்பு. பாதுகாப்பு எப்படி குருதி பாதுகாப்பை வழங்குது? நோய் தொற்றுக்கள், நுண்ணங்கி தொற்றுக்கள் இருந்து குருதி பாதுகாப்பை வழங்குது. அதற்காக காணப்படக்கூடிய இழையங்கள் தான் வெண்குளிய கலங்கள். இழையம் அல்ல, கலம். குருதி இழையத்தில் காணப்படக்கூடிய வெண்குளிய கலங்கள் இந்த பிற பொருள் எதிரி அல்லது தின்குளிய செயல் இப்படியான வேலையால் இந்த நுண்ணங்கிகளை அழிக்குது. அதே நேரத்தில் பிற பொருள் எதிரிகளை உருவாக்கும். இதனால் உடலுக்கு பாதுகாப்பை வழங்குது. அப்போ நுண்ணங்கிகளை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை இந்த வெண்குளிய கலங்கள் செய்து வெண்குளியம் குருதிக்குள் இருக்குது. அதனால் குருதி பாதுகாப்பை வழங்குது. அப்போ முதலாவது பதார்த்தங்களை கொண்டு செல்வது, ரெண்டாவது பாதுகாப்பு, மூணாவது ஓர் சீர்திட நிலையை பேணல். இது சம்பந்தமாக உங்களுக்கு சிலபஸில் டீப்பாக இருக்குது பிள்ளைகள். ரைட். ஓர் சீர்திட நிலை, புறச்சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அகச்சூழலில் மாறாத நிலைமையில் அதை பேணுறதைத்தான் நம்ம ஓர் சீர்திட நிலைன்னு சொல்லுவோம். அதில் வெள்ளச்சீராக்கம், வெப்பச்சீராக்கம், நீர்ச்சமநிலை இப்படி நிறைய இருக்குது. அது நீங்கள் பிறகு டீப்பாக படிப்பீங்க. அப்போ இந்த வேலை எல்லாத்தையும் யார் செய்கிறாண்டா? குருதி தான் இந்த வேலைகளை செய்கிறா. யார் செய்கிறா? குருதி தான் இந்த வேலைகளை செய்து. அப்போ குருதி தொழிற்பாடுகள் எத்தனை பிள்ளைகள்? 3. பதார்த்தங்களை கொண்டு செல்வது,
நோய்களிலிருந்து பாதுகாப்பு, ஓர் சீர் திடநிலை, இந்த 3 தொழில்களையும் குருதி செய்யுது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது தான் பிள்ளைகள் தசை இழையம். இப்போ 4 வகையான விலங்கிழையங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது மேலணி இழையம், அதை பார்த்துட்டோம். 2வது தொடுப்பிழையம், அதில் தொடுப்பிழையத்துக்குள்ளே 4 வகை இருக்குன்னு பார்த்தோம். அதில் குருதி, விசேஷமாக குருதி இழையத்தை பற்றி பார்த்துட்டோம். விலங்கிழையத்தில் இன்னும் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது 2 இழையம். அதில் ஒன்று தசை இழையம், அடுத்தது நரம்பு இழையம். இந்த தசை இழையத்தையும் நரம்பு இழையத்தையும் நாங்கள் பார்த்தோம்னா இந்த யூனிட்டை நாங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த வீடியோ பதிவில் தசை இழையம் தொடர்பாக மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு இழையத்தின் வகைகளுக்கும் உரிய வீடியோக்கள் நீங்கள் கீழே எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லையும் அந்தந்த யூனிட்டுக்கு தேவையான விளக்க யூடியூப் வீடியோக்களை ஏற்றிருப்போம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து இந்த இழையங்கள் தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, தசை இழையம் தொடர்பாக அடுத்த வீடியோ கிளிப்பில் நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.